வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துகிட்ருக்கு உலகத்தில். நம்ம ஆளுகின்ற கடவுள்களோட மீட்டிங்னே சொல்லலாம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அண்ட் அவங்களோட மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டவோஸில் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. தயவுசெய்து மக்களே, நீங்கள் எந்த நியூஸை பார்க்குறீங்களோ இல்லையோ, இதை தயவுசெய்து இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்கள். பிகாஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளோட உலக தலைவர்கள் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ், டாப் லெவலில் இருக்க கம்பெனிஸோட சிஇஓஸ், இன்னும் வேர்ல்டு அந்த லைட் குரூப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வருஷம் கூடி சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த அஜெண்டா படி தான் இன்றைக்கி வந்து உலகம் வந்து போயிட்டுருக்கு. அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அண்ட் இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, யூ வில் ஓன் நத்திங் அண்ட் பி ஹாப்பி அப்படின்னு. அதாவது உனக்கு எதுவுமே சொந்தமாக இருக்காது, நீ வந்து ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க? இந்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஈவன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டைப் வந்துடுச்சு. நீங்கள் இன்னொரு அதிகமான பேக்கேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ரீசெண்டாக அமேசான் ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு சொல்லியிருக்காரு. அதாவது ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரெண்ட் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்லையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்குன்னு சொந்தமாக கம்ப்யூட்டர் கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து க்ளவுடில் இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த உலகம், ரைட்? இது எதோ அவர் வந்து சும்மா ப்ரிடிக்ட் பண்ணுறாருன்னு கிடையாதுங்க. இதை நோக்கி தான் இந்த குளோபல் லைட்ஸ் வந்து நம்மளை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து புரியும்.